ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. நான் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 150 உளுந்து இருக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மணம் வரணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் செவரணும். அந்த செவற அளவுக்கு நம்ம வறுக்கலாம். வாங்க, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி செவரணும். நம்ம இட்லி பொடிக்கு இப்படி உளுந்து செவந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்படி செவற அளவுக்கு வறுத்துக்குங்க உளுந்து. இப்போ இது வறுத்தது போதும், ஒரு பாத்திரத்தில் போட்டிக்கலாம். இப்போ உளுந்து வறுத்தாச்சுங்க. அடுத்ததும் நல்ல மிளகு. நான் இதில் இந்த டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்டியில் போடுவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஏன்னா நம்மளை வத்தலை குறைச்சிக்கணும். வத்தலை குறைச்சிட்டு நல்ல மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதிலே காரம் இருக்குது. அதனால் நீங்கள் வத்தல் மிளகு அதிகமாக போட்டு அந்த மிளகை கம்மியாக போடாதீங்க. அதனால் நான் இப்போ 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா வத்தல் மிளகா குறைச்சி போடுவேன். இதில் காரம் இருக்குல்ல. இப்போ நான் 2 டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டு இப்போ இதை நல்லா வறுக்கும். லேசாக வறுத்தாச்சு. இப்போ இதை வறுத்ததை உளுந்துலேயே கொட்டிக்குவோம். இப்போ உளுந்தில் கொட்ட போகிறோம். கொட்டியாச்சு. அடுத்ததும் நம்ம ஜீரகம், அதேமாரி நம்ம அஞ்சல் டப்பாலேருந்து ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நல்ல மிளகு அதிகமாக இருக்கணும், ஜீரகம் கம்மியாக இருக்கணும். நீங்கள் நல்ல மிளகு 2 டீஸ்பூன் போட்டாக்கா ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுங்க. சும்மா லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். இப்போ நம்ம வறுத்தாச்சு. சும்மா லேசாக வறுத்தா போதும். இப்போ இதையும் உளுந்துலேயே கொட்டிப்போம். இப்போ அடுத்ததும் கருவேப்பிலை வறுக்க போகிறோம். இது தண்ணி இருக்கு. இப்போ கருவேப்பிலை ஒரு புடி போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இப்போ நல்லா இது வறுப்போம். இப்போ நம்ம கருவேப்பிலை வறுத்தாச்சுங்க, நல்லா மொறுமொறுன்னு. இப்போ இது ஒரு தட்டில் கொட்டிக்கிறோம். இப்போ பூண்டு அதையும் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ பூண்டு லேசாக வறுத்தாச்சு. இதே எடுத்து அந்த உளுந்தலே கொட்டணும். இப்போ இதில் கொட்ட போகிறேன். இப்போ வத்தலை வறுக்கணும். வத்தல் ஒரு 3. இப்போ நம்ம வத்தல் வறுத்தாச்சு. இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 2 சொட்டு எண்ணெய். ஏன் நான் 2 சொட்டு எண்ணெய் ஊற்றுறேன்னா, பெருங்காயம் அதை போட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறேன். பொரித்து அந்த உளுந்தில் போட்டு அரைக்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். உங்கள் வீட்டில் தூள் இருந்தால் கூட போட்டுங்க. என்கிட்ட தூள் இல்லை, இந்த கட்டி பெருங்காயம் தான் இருக்குது. அதனால் நான் எண்ணெயில் பொரித்து அரைக்க போகிறேன். அதுக்காக இப்போ எண்ணெயில் போடுறேன். இப்போ நல்லா வறுபடட்டும். இப்போ பெருங்காயம் நம்மளுக்கு எண்ணெயில் பொரிச்சிட்டோம். இப்போ இந்த உளுந்தில் போட போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன தட்டில் வச்சு அரைச்சிருக்கோன்னா, கருவேப்பிலை, வத்தல் மிளகா, பூண்டு, காயம், நல்ல மிளகு, ஜீரகம் இவ்வளோ போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இது ஆறட்டும். உப்பு போட்டு நம்ம நைஸாக அரைக்கூடாது, லேசாக பொறன்னு அரைச்சிக்கணும். இப்போ ஆறட்டும். சரிங்க, இப்படி பொறன்னு அரைங்க. இப்படி நைஸாக அரைச்சி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.